பேசும் கலை வளர்ப்போம். பேச்சுக்கலை 64 கலை 61 கேள்வி பதில் நிகழ்ச்சி அமைப்பது. பேச்சின் முடிவில் பேச்சாளர் மற்றவர்களின் சந்தேகங்களை கேட்க தூண்டுங்கள். அது பேச்சாளர் தலைப்பை பற்றிய விவாத மேடையாக அமையும். நல்ல கருத்துக்களை அள்ளித்தரும். அருமையான கேள்வி கேட்டவர்களை பாராட்டுங்கள். மற்றவரை கைதட்ட சொல்லுங்கள். பதில் தெரியவில்லை என்றால் மற்றவர் எவருக்காவது தெரியுமா என்று கேளுங்கள். 20 நிமிடங்கள் பேச கொடுக்கப்பட்டால் 15 நிமிடங்கள் பேசினால் போதும். பிறகு கேள்வி பதில் மற்றும் விவாதத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒதுக்கப்பட்ட நேரத்தில் குறைந்தபட்சம் 25% அதற்கு பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ராணி பத்திரிகை ஆசிரியரை கூட்டத்தில் ஒருவர் கேட்டார். குடும்ப பத்திரிகை என்று சொல்லிவிட்டு உங்கள் பத்திரிகையில் அட்டைப்படம், கதை, கார்ட்டூன் எல்லாம் ஒரே செக்ஸாக இருக்கிறது ஏன்? ஆசிரியர் சொன்னார், குடும்பம்னா செக்ஸும் இருக்கணும், அதனால்தான் என்று நறுக்காக பதிலளித்தார். பத்திரிகையாளர் ஒருவர் கலைஞர் கருணாநிதியை கவிதையால் கேள்வி கேட்டார். கொஞ்சிடும் காவிரி நீர் வஞ்சிக்கப்படுமாயின் கஞ்சிக்கு கதியென்ன கலைஞரே? அவர் பதில் சொல்கையில் துஞ்சிடோம் அஞ்சற்க நண்பரே என்றார். குழந்தைகள்தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தில் செல்வம் முதலீடு. பேச்சாளர் பேசினார். உடனே ஒரு பையன் எழுந்து கேட்டார், நாங்க செல்வம்னா ஏன் அரசு எங்கள் தொகை அதிகரிப்பை நினைத்து கவலைப்படுது? சவால்களை சந்திக்கும் போதுதான் மனிதன் தன் கருத்துக்களையும் இன்னும் நமக்கு தெரியாத சிந்தனைகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது. கலை 61 நிறைவடைந்தது. நாளை 62 மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.